இயேசுவில் பிரியமானவர்களே, உலகெங்கும் இருக்கிற மக்கள் பெரும் ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த புதிய ஆண்டை வரவேற்றிருக்கிறார்கள். நாமும் வரவேற்றிருக்கிறோம். கடந்த கால அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இது பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இந்த புதிய ஆண்டுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் எல்லோருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும், குறிப்பாக நமது பங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கப் பெறுவதாக. ஹாப்பி நியூ இயர். வெளியே வரலையே, புது ஆண்டுக்குள்ளே காலடித்து வைத்த மாதிரி தெரியலையே. ஹாப்பி நியூ இயர். இயேசுவில் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான தருணம். எவ்வளவு ஏற்பாடுகள், அதனுடைய முத்தாய்ப்பாக புதிய ஆண்டுகள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த கல்வாரி பலியிலே பங்கெடுப்பதற்காக நாம் கிறிஸ்தவ விசுவாசிகள், நம்பிக்கையாளர்கள் இந்த முறையிலே இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே இறைவன் நமக்கு அருளக்கூடிய ஆசீரையும் இந்த புதிய ஆண்டுக்காக அவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளையும் பெற்று செல்லுவதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 1 இறைவசனம் 3 பவுலடியார் அழகாக சொல்லுகிறார்: நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். அது இன்று நமக்கு நிறைவாக கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த ஆசிரை எதிர்நோக்கிதான் நாம் இந்த பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருப்பேன். அன்புக்குரியவர்களே, இதை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது விண்ணகத்தினுடைய களஞ்சியம் காலியானது என்று கூட சொல்லலாம். ஏனெனில் எண்ணிலடங்கா விலை மதிக்க முடியாத கொடைகளை மனிதனாக பிறந்த கிறிஸ்து இந்த மன்னகத்திற்கு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டின் தொடக்கத்திலே கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட 3 கொடைகளை குறித்து தியானிக்க திருச்சபை நமக்கு இன்று அழைப்பு விடுக்கிறது. சிறப்பாக இன்றைய நாளிலே முன்னுரையிலே கேட்டது போல, தாய், வெறும் தாய் அல்ல, இறைவனின் தாய் என்ற ஒரு விழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தாயை குறித்த ஒரு சிந்தனை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, இன்றைய காலகட்டத்திலே தேவையான அமைதி அல்லது சமாதானம், அதை குறித்த ஒரு சிந்தனையும் திருச்சபை நமக்கு வழங்க இருக்கிறது. மூன்றாவதாக நேரம், காலங்கள். இந்த 3 கருத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அவரின் தாய் யார்? ஆண்டவரின் தாய். ஒரு தாய் இந்த உலகத்துக்கு தரும் கொடையானது குழந்தைகள். எந்த குழந்தையும் தாயை இந்த உலகத்திற்கு கொடுத்தது கிடையாது. மாறாக தாய்தான் குழந்தைகளை இந்த உலகுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பொறுத்த மட்டிலே அன்னை இயேசுவை உலகிற்கு கொடுப்பதற்கு முன்பாக அன்னையை உலகத்திற்கு கொடையாக கொடுத்தார் என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 4 தியானித்தோம். பின்னிடம் பிறந்தவராக என்று சொல்லுகிற பொழுது, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய தாயை இந்த உலகுக்கு இயேசு கொடையாக கொடுத்து விட்டார். அதைத்தான் இன்று நாம் விழாவாக கொண்டாடி மகிழ்கிறோம்.
கிறிஸ்து பிறப்பிலே மகனை கொண்டாடினோம். இன்று அந்த மகனை பெற்றெடுத்த தாயை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசுவின் மீது அன்பை, அவர்களை விசுவாசம் கொண்டவர்கள் மீதும் அன்பை பொழிந்தவராக அந்த தாய் இருக்கிறார். இயேசுவினுடைய பணிவாழ்வுகளை பார்க்கிறோம். தொடக்க முதல் இறுதி வரை அவரோடு உடன் பயணித்தவராக அன்னை மரியாள் இருந்திருக்கிறார். கடந்த காலையில் இருந்த புரிதல்கள் மாறி இன்றைக்கு வேறு ஒரு புரிதலுக்கு திருச்சபை நம்மை அழைக்கிறது. இதுவரை ஒரு கருத்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்னை மரியாள் இயேசுவோடு உடன் இரட்சகியாக இருந்திருக்கிறாள் என்ற ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டது. அன்றைய காலகட்ட புரிதல்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் புரிதல்கள் மாறுகிறது. அன்னை மரியாளும் இயேசுவினுடைய அந்த கல்வாரி பலியினாலே, இறப்பினாலே மீட்கப்பட்டவளாக இருக்கின்ற பொழுது அவளும் இறைவனால் மீட்கப்பட்டவளாக இருக்கின்ற பொழுது அவள் உடன் இரட்சகி அல்ல, மாறாக இயேசுவோடு உடன் பயணித்தவள் என்ற ஒரு புதிய சிந்தனை இன்றைய காலகட்டத்தில் ஒரு புதிய புரிதல்களின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதில் எந்த விதமான குழப்பம் தேவையில்லை. திருச்சபை நேற்று ஒன்று சொல்லுது, இன்னைக்கு ஒன்று சொல்லுது, நாளைக்கு என்ன சொல்லுமோ அப்படி அல்ல. அன்றென்ற காலகட்டத்திற்கேற்ப புரிதல்களை திருச்சபை, மஜிஸ்டேரியம் ஆஃப் த சர்ச், திருச்சபை தன்னுடைய போதிக்கும் அதிகாரத்தை கொண்டு நமக்கு சில தெளிவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் நம்மை போல இந்த உலகத்திலே ஒரு மனுஷியாக பிறந்தவளாக இருக்கின்ற பொழுது அவள் ஒரு சிறப்பு சலுகையை இறைவனிடமிருந்து பெற்றிருந்தாலும் இயேசுவினுடைய பாடுகளின் பயனால் அவளும் மீட்கப்பட்டவள். அந்த மீட்பு முன்கூட்டியே ஒரு சலுகையாக அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததனாலே அவள் அந்த மீட்பை இயேசுவின் பாடுகளின் வழியாக பெற்றுக்கொண்டதனாலே அவள் உடன் இரட்சகி அல்ல, இயேசுவோடு உடன் பயணித்தவள். இயேசுவினுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உடன் பயணித்தவள் என்ற ஒரு தெளிவான புரிதலை இன்றைய காலகட்டத்திற்கேற்ப திருச்சபை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய தாய் எல்லா நலன்களையும் பெற்றவளாக, சிறப்பாக, அருள் நிறைந்தவளாக இருந்திருக்கிறார். எனவே மீட்பரின் தாயாக கூடிய பேச்சை அவள் பெற்றாள். கடவுளின் தாய் 4ஆம் நூற்றாண்டிலே எபேசு நகரத்திலே கூடிய பொது சங்கம் இந்த விசுவாச சத்தியத்தை பிரகடனப்படுத்தியது. அன்னை மரியாள் இயேசுவினுடைய 2 சுவாபங்களிலே ஈண்டெடுத்தனாலே இயேசு இந்த மனிதனுக்கும் தாய், இயேசு என்ற தெய்வீகத்தன்மையுடைய கடவுளுக்கும் தாய். எனவே அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்பதை 4ஆம் நூற்றாண்டிலே கூடிய எபேசு நகர பொது சங்கத்திலேயே இது அறிவிக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, இறைவனின் தாய் மட்டுமல்ல அன்னை மரியாள், என்னுடைய தாய். கல்வாரியிலே சிலுவையின் அடியிலே நின்று அந்த வலியிலும் வேதனையிலும் திருச்சபைக்குரிய பிள்ளைகளாகிய நம்மை ஈண்டெடுத்ததனாலே இயேசுவை மட்டும் அவள் பெற்றெடுக்கவில்லை, அவர்களை விசுவாசம் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரையும் அவளுடைய வலியிலும் வேதனையும் ஈண்டெடுத்ததனாலே அவள் என்னுடைய தாயாகவும் இருக்கின்றாள். எனவே அப்படிப்பட்ட ஒரு விழாவை ஆண்டின் தொடக்க நாளாக இன்று திருச்சபை கொண்டாடி மகிழ நமக்கும் அழைப்பு விடுக்கிறது. 2வது, அமைதி, சமாதானம். மண்ணிலே பிறந்தபோது என்ன செய்தி கொடுக்கப்பட்டது? மண்ணிலே அவருக்கு உகந்தவர்களுக்கு அமைதி உண்டாகும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கட்டும். 3 கொடைகள் கொடுக்கப்படுகிறது ஆசீராக. அந்த 3 கொடைகளை ஏதாவது சொல்ல முடியுமா? எண்ணிக்கை நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. யாவே உனக்கு ஆசி வழங்கி உம்மை காப்பாராக.
முதல் ஆசி. உன்மீது அருள் பொழிவாராக. யாவை கடவுள் உன்மீது அருள் பொழிவாராக. மூன்றாவது, ஆண்டவர் யாவே தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. 3 ஆசீர் கொடுக்கப்படுகிறது. இதற்காக 3 முறை இந்த ஆசீர் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எல்லாமே இறைவனிடமிருந்து வருகிறது என்பதை வலியுறுத்துவதற்காக 3 முறை கடவுளின் ஆசீர் வழங்கப்படுவதாக இன்னைக்கு நூல் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, எருசலேம் ஆலயத்திலே ஒரு நாளைக்கு 2 முறை பலிகள் செலுத்தப்படும். எந்தெந்த நேரம்? காலை 9 மணிக்கும் நண்பகல் 3 மணிக்கும் பலிகள் செலுத்தப்பட்டது. அந்த பலிப்பீடம் 2 பலிப்பீடம் இருக்கும். முற்றத்தில் ஒரு பலிப்பீடம் இருக்கும், தூயகத்தில் ஒரு பலிப்பீடம் இருக்கும். தூயகத்திலே அந்த அறை முழுவதும் தூப புகையால் நிரம்புகிற வரை அந்த தூபம் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது குரு வெளியில் வருவாரா? ஆண்டவர் என்ன செய்தியை கொடுக்க போகிறார்? குருவின் வழியாக நமக்கு ஆசீர் கிடைக்க பெறுமா? இந்த மக்கள் ஏங்கி தவித்திருப்பார்கள். இதுதான் சக்கரையானுடைய அந்த மற்ற குருக்கள், தலைமை குருக்களுடைய வாழ்விலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர் ஆண்டின் முதல் நாளான இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. 3 முறை அந்த ஆசீர் நமக்கு வழங்கப்படுகிறது என்று சொன்னால், எல்லாம் அவரிடமிருந்து வருகிறது என்பதை வலியுறுத்துவதற்காக 3 முறை அந்த யாவே கடவுளுடைய ஆண்டவருடைய ஆசீர் இன்று நமக்கும் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உன்னதமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கொடை என்ன என்பதை தெளிவாக அந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. அதுதான் அமைதி, சமாதானம். ஆனால் பல வேளைகளில் நம்முடைய வாழ்விலே, நாம் வாழக்கூடிய சமூகங்களிலே அதை அழித்து விடுகிறோம். அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. பாவம் செய்வதன் மூலமாக தங்கள் உள்ளத்தில் மட்டுமல்ல, பிறகு குடும்பத்திலும் பிறகு சமூகத்திலும் அந்த அமைதியை அழிக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இவழிய கடவுளுடைய ஆசீராக நமக்கு பொழியப்பட்ட அந்த சமாதானத்தை, விலை மதிக்க பெற முடியாத அந்த கடவுளுடைய கொடையை பாதுகாக்க நாம் தவறி போகிறோம். எனவே பாதுகாக்கப்பட வேண்டிய, விலை மதிக்க பெற முடியாத கடவுளுடைய கொடை அமைதி. அதான் ஆண்டவருடைய ஆசீராக நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களை, இதனால் என்ன பண்ணுறோம்? பல ஆபேல்களை நாம் இழந்து போகிறோம். பல ஆபேல்களை இழந்து போகிறோம். இழப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு நிலையிலே காயங்களாக இந்த உலகத்திலே பல வேளைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் அமைதியை கொடுக்க வேண்டியவர்கள், அமைதியை பாதுகாக்க வேண்டியவர்கள். ஆனால் பல ஆபேல்களை அழித்து விடக்கூடிய காயின்களாகத்தான் நாம் சமூகத்திலே, வார்த்தை வரவில்லை, இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்று நமக்கு சொல்வது, அந்த அமைதியை பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவருடைய ஆசீரை நிரம்ப பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே சமாதானத்தின் அமைதியின் தூதுவர்களாக, நல்லவைகளுக்கா தீமைக்காகவா, அதை வீணாக்கவா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக காலம், உன்னதமான கொடை. காலம் பொன் போன்றது என்று சொல்லுவோம். 365 நாட்களும் பொற்காசுகள் எப்படி பயன்படுத்த போகிறோம்? நமது கைகளிலே 365 நாட்கள் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பயன்படுத்த போகிறோம்? நேரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் கடவுளின் திட்டங்களை கண்டுகொள்ள முடியும். கண்டுகொண்ட கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். ஏனென்றால் காலங்கள் அவருடையன. அவருடைய அந்த காலங்கள் இன்று நமது கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த காலங்களின் வழியாக கடவுளையும் அவரது திட்டங்களையும் அறிந்து கொள்ள, அதை செயல்படுத்த
அந்த காலங்கள் ஆண்டவருடைய காலங்கள் நமது கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேள்விகள் வரும். என்ன கொண்டு வரப்போகிறது புலந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு? எதை கொண்டு வரப்போகிறது? எனக்காக இந்த ஆண்டு எதை வைத்திருக்கிறது? மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்குமா, அல்லது துன்பத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குமா? இந்த ஆண்டின் முடிவை நான் பார்ப்பேனா என்ற கேள்வியும் நிச்சயமாக நம் உள்ளத்தில் எழும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் ஆண்டவருடைய காலங்கள் நமது கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விடை கண்டுபிடிக்க முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் அது ஆண்டவருக்கே வெளிச்சம். காலங்கள் அவருடையன. அன்புக்குரியவர்களே, இன்னொரு சிந்தனையை நமக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் தன் அறிவை பகிர பயப்படுகிறார். பொறாமையினால் அல்ல, இது கடவுளுடைய அன்பால் மறைபொருளாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தேவைகளின்படி அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். 1வது ஒரு பிள்ளை படிக்குது. அந்த 1வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு 12வது பாடத்தை சொன்னால் அதுக்கு புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா? கிடையாது. 1ஆம் வகுப்புக்கு தேவையான பாடங்களைத்தான் நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். 2ஆம் வகுப்பு அந்த வயதிற்கு ஏற்றதை. எனவே அப்படித்தான் கடவுளுடைய மறைபொருளாக இருக்கக்கூடிய நமக்கான அன்பின் திட்டமும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அந்தந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப. எனவே இது கடவுள் நம் மீது கொண்ட பொறாமையினால் அல்ல, மாறாக நம் மீது கொண்ட அன்பினால் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அவ்வப்பொழுது நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். இடையர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஆனால் அன்னை மரியாள் எதுவுமே பேசலை. இடையர்கள் பேசிட்டாங்க. அன்னை மரியாள் என்ன செய்கிறாள்? எல்லாவற்றையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தாள். மற்றவர்களை விட இயேசுவை பற்றி மரியாவுக்கு தெரியும். ஆனால் இவையெல்லாம் மறைபொருள் என்பதை அன்னை மரியாள் புரிந்து கொண்டாள். எனவே உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து கொண்டாள். கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது சிமியோன் சொல்லுகிறார், அதையும் உள்ளத்தில் இருக்கிறார். 12 வயதிலே எருசலேம் ஆலயத்திலே காணாமல் போகிறார். அதிலும் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள அவள் விரும்பவில்லை. மாறாக உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். சிலுவை அடியிலே நிற்கின்ற பொழுது கூட அந்த துன்பமான நேரத்திலும் பல வகையான வியாகுலங்களை அனுபவிக்கிற பொழுதும் எல்லாவற்றையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்தாள். எனவே நம்முடைய வாழ்வுக்கு அன்னை மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எல்லாமே எனக்கு வெளிப்படுத்தணும், எல்லாமே நான் புரிஞ்சுக்கணும். ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? அன்புக்குரிய ஒன்றை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வை கேள்விக்குறிகளோடு தான் நகர்த்தி கொண்டிருக்கோம். இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி போயிடுமா, அப்படி போயிடுமா, கேள்விக்குறிகள் தான். நம்பிக்கையே நம்மக்கிட்ட கிடையாது. நம்பிக்கை இருந்தால் தான் மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு அதை வெளிப்படுத்துவார். எனக்கு எது தேவையோ எப்போது தேவையோ அதை எனக்கு வெளிப்படுத்துவார். இன்று பொறுமை காக்க நம்மால் முடியவில்லை. எனவே தான் நம்முடைய வாழ்வை கேள்விக்குறிகளாலேயே நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்விலே இல்லாமலேயே போய்விடுகிறது. அன்னை மரியாள் இந்த நேரத்திலே தான் நமக்கு உதாரணமாக கொடுக்கப்படுகிறார். எது நடந்தாலும் இடையர்களைப் போல அல்ல, உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தார். என்றால் கடவுளுடைய அன்பின் திட்டம் என்பது ஒரு மறைபொருள் என்பதை அவள் புரிந்து கொண்டால் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து வந்தாள். நம்மளால் முடியுதா? உடனே வெடிக்கணும், உடனே எல்லாம் வெளிப்படணும், எல்லாம் முடிஞ்சிடணும். வேண்டாம், நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போவோம். அதுதான் அன்னை மரியாள் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கொடுக்கிறார். அன்னை மரியாளைப் போல அன்றாட நிகழ்வுகள், நாம் வாழும் சூழ்நிலைகள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், இந்த நிலையிலேயே தாட்சியான ஜெபத்தை மட்டுமே ஏறெடுக்க அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டு முழுவதும் நமக்கு வெளிப்படுத்த போகிறார் பல வகைகளிலே. ஆனால் கவனத்தோடு இருப்போம். இந்த நேரத்தில் அது வெளிப்படுத்தப்படும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு முழுவதும் அது வெளிப்படுத்தப்படும்.
கவனத்தோடு இருக்க வேண்டும். கடவுளுக்கு நம்முடைய செவிகளை, நம்முடைய மனங்களை திறந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் அண்டை மரியாள் நமக்கு சொல்லிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டு முழுவதும் நமக்கான மீட்பின் பணியில் கடவுளோடு கைகோர்க்க வேண்டும். யோவான் 5:17 சொல்லப்படுகிறது, என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். கடவுளுக்கு தெரிந்த ஒரே வேலை என்ன தெரியுமா? கடவுளுக்கு தெரிந்த ஒரே வேலை, ஓய்வே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே வேலை என்னன்னு தெரியுமா? உங்களையும் என்னையும் அன்பு செய்வது. அவ்வளோதாங்க. கடவுளுக்கு தெரிந்த ஒரே வேலை உங்களையும் என்னையும் அன்பு செய்வது. இதை விட வேற வேலை அவருக்கு கிடையாது. அதுக்கு ஓய்வே கிடையாது. இல்லாமல் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், கனவுகள் இருக்கலாம். இது செய்தாலும் நமது மீட்பை முன்னிறுத்தி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் வல்லமை உள்ளவராக இருந்தாலும் நம்முடைய அனுமதி, நம்முடைய ஒத்துழைப்பு அவருக்கு தேவைப்பட்டதாக இருக்கிறது. எல்லா காலங்களிலும் நேரத்திலும் கடவுளை, திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இயேசு நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 29 பார்க்கிறோம். நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன். உங்களால் என்னால் சொல்ல முடியுமா? இயேசு சொல்கிறார், நானும் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன். இதை தான் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்புக்குரியவர்களை, இந்த ஆண்டு இதற்காக ஒவ்வொரு நாளும் அவர் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கொடை. நாம் கடவுளின் பிள்ளைகளாக்கப்பட்டுகிறோம். பிள்ளைகள் என்ற உரிமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 3:1 பார்க்கிறோம். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை கேட்டபடி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 2வது மாதத்தில் தெளிவாக நாம் அடிமைகள் இல்லை, கடவுளுடைய பிள்ளைகள். அன்புக்குரியவர்களை, கலாத்தியர் 4:7 அழகாக சொல்லுகிறது, ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, இந்த வேளையிலே இறுதியாக திருப்பாடல்கள் 3:1 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எதுக்கு அஞ்ச தேவையில்லை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த வார்த்தைகள் கொடுக்கும். திருப்பாடல்கள் 3:1 வசனங்கள் வீட்டுக்கு போய்டும் படித்து பாருங்கள். ஆண்டவரை, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. மனதில் இருத்துங்கள். உங்களை வீழ்த்துவதற்காக பல எதிரிகள் இருக்கலாம். அவன் அழிந்து போக மாட்டானா என்று இயங்கக்கூடியவர்களும் இருக்கலாம். ஆனால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். அவரை நம்பியவர்களாக இருக்கிறோம். எனவே ஆசிரியர் சொல்லுகிறார், ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. எனவே 2026ஆம் ஆண்டு நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். ஆண்டவரை நம்புகள். மனிதர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு 10 பேர் இருந்தால் 1000 விமர்சனங்கள் வரும். நீ எப்போ விழுந்து போவாய் என்று தான் காத்து கொண்டு இருப்பார்கள். அதை நினைத்து கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள். எனவே மீண்டுமாக அந்த வசனத்தை சொல்லுகிறேன், மனதில் இருத்துக் கொள்ளுங்கள். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. ஆமென்.